சிரிச்ச கடவுள் என்னைக்காச்சும் உங்களுக்கு பேசியிருக்கிறாங்களா? கடவுள் சிரிப்பார்னு ஒரு பிரசங்கி பேசியிருக்கிறானா? பேசலை. ஏனென்றால் அது மறைக்கப்பட்டது, இருட்டடிப்பு செய்யப்பட்டது. கடவுள் எப்படிங்க சிரிப்பாரு? அப்புறம் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையும்டா, ஆனால் இவங்க போக மாட்டாங்கடா அப்படின்னு சொன்னப்ப ஜனங்கள் எப்படி சிரிக்காமல் இருந்திருப்பாங்க? கம்பேரிசன் எப்படி சொல்றாரு பாருங்க. எத்தனை இடங்கள்ல விளையாண்டுருக்காரு மொழியில. நீர் எங்களை குருடர் என்று சொல்லுகிறீரா? நாங்கள் பார்க்கிறோம். பார்க்கிறோம் என்று சொன்னதினால் தான் உங்களுக்கு பிரச்சனை என்னாரு? ராயனுக்கு வரி செலுத்துவது நியாயமா இல்லையா? சொன்னா ஒரு காசை என்கிட்ட காட்டுங்க. என்ன போட்டிருக்குன்னாரு? ராயனோட படம் போட்டிருக்கு. அப்போ ராயன்கிட்ட கொடுத்துரு, ராயனுக்குரிய ராயனுக்கு கொடுத்துரு, தேவனுக்குரிய தேவனுக்கு கொடுத்துரு. கலைஞர்லாம் படிக்கணும் அவர்கிட்ட. நான் ஸோ தேவனுக்கு அந்த உணர்வுலாம் இருக்கு. பைபிள் சொல்லு, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பாரா. நகைப்பார் இருக்கு, ஆகடியம் பண்ணுவார்னு இருக்கு. ஆகடியம்னா கேலி பண்றது. டே பாரா, இப்படிலாம் பேசுவாராம். இந்த குணங்களை எல்லாம் நீங்கள் பார்த்து விட்டால் அவரை விட இந்த உலகத்தில் என்டர்டெயின்மெண்ட் வேறு எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஆமாம், நான் நினைக்கிறேன் திடீர்னு எங்கள் ஸ்கூல் பக்கம் அந்த ஒரு சர்ச் இருக்குது, திடீர்னு மெழுகுவர்த்தியாக எரியும். நான் இப்போ ஏசுனாரே வந்தார், என்ன மெழுகுவர்த்தி எரியும், என்ன பரிச்சை அரிச்சு சொன்னாங்களாப்பா அப்படின்னா அவர் உள்ளே வரும்போது என்ன செய்வார்? கேட்பார். ஏன்னா அவருக்கு தெரியும் பரிச்சை வந்தால் மெழுகுவர்த்தி எரிகிறது, தீபங்கள் தெரிகிறது. அப்போ இந்த மாதிரி யோசிக்க மாட்டார். நீ நினைக்கிறீங்களா? உடனே அவர் பிள்ளைகளே மெழுகுவர்த்தியோடு வந்து விட்டீர்கள் அவர் நினைச்சிருப்பார். என்னப்பா மிட்டம் டெஸ்டா? சரி வாங்க வாங்க வாங்க. பைபிள் சொல்லுது, நான் கூப்பிடும் நாளிலே நீ எனக்கு செவி கொடாதபடினால் நீ பயப்படும் காரியம் வரும்போது, people who are outside of Christ, நீ பயப்படும் காரியம் நான் என்ன செய்வேன்? அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பயப்படும் காரியம் வரும்போது அகடியம் பண்ணுவேன். ஃபுல்லா வாசிங்க இந்த வசனத்தை. ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து ஆகடியம் பண்ணுவேன், சிரிச்சு ஆகடியம். ஸோ நல்லா கவனிங்க, கடவுள் எப்படிலாம் கேரக்டர் இருக்கு. அதுல ஒன்று தான் வைராக்கியம். சார் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்துட்டோம், நீங்க வைராக்கியத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. எல்லா அடிகளையும் சிலுவையில இயேசு வாங்கி விட்டார். பிறகு எதற்காக நீங்க வைராக்கியத்தை பத்தி பேசுறீங்க? என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்குள் இருக்கிற எல்லா உணர்வுகளும் தேவனிடத்தில் இருக்கிறது. ஆனால் நமக்குள் இருக்கிற உணர்வுகள் தவறாக பயன்படுத்தப்படுகிறது, அவருக்குள் இருக்கிற உணர்வுகள் சரியாக பயன்படுத்தப்படுகிறது. அதை புரிஞ்சுக்கணும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்மள்ட்ட இருக்கிற உணர்வு தவறாக பயன்படுத்தப்படுகிறது, அவருக்குள் இருக்கிற உணர்வுகள் சரியாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த உணர்வுகள் சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டது. பிசாசு வந்தவரை மால் ஃபங்க்ஷன் ஆகி போச்சு. எல்லாமே தப்பு தப்பா என்ன செய்யப்பட்டது? செயல்பட ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, தேவனிடத்தில் இருக்கிற எல்லாம் சரியாக செய்யப்படுகிறது. அப்ப அதுல ஒன்று வைராக்கியம். இந்த வைராக்கியம் சிலுவையில இயேசு அறைபட்ட பிறகு எதற்காக அவர் வைராக்கியம் காட்டுறாரு? எதிரிகள் மீது வைராக்கியம் வைக்கிறாரு. நான் பேசினேன் போன வாரம். அப்ப சிலுவையில எல்லாம் முடிச்சிட்டாருன்றீங்க, அப்புறம் என்ன வைராக்கியம் வச்சிருக்கிறாரு? என் அன்புக்குரியவர்களே, எதிரிகள் மீது வைராக்கியம் என்பது எதிரிகளை இறக்க வேண்டும் என்பதல்ல, எதிரிகளுக்கு முன்பாக உங்களை உயர்த்த வேண்டும் என்கிற வைராக்கியம். தேவன் நல்லவராக இருக்கிறாரு, அவனை அழிக்கணும்னா தான் சிலுவை அங்கே என்ன ஆயிடுது? டம்மி ஆயிடுது. ஆனால் சிலுவை சொல்லுது அவனை அடிக்க கூடாதுன்னு. ஏன்னா எல்லார் பாவத்தையும் சுமந்து தீர்த்திருக்கிறாரு. இப்போ தேவனுடைய வைராக்கியம் என்ன செய்யுது? அவனை ஒரு 20% கீழே இறக்க வேண்டாம், ஆனால் அவனுக்கு முன்னாடி என் பிள்ளைய 20% மேலே நான் உயர்த்துறேன். பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய வைராக்கியம் இடித்ததான். புதிய ஏற்பாட்டில் பைபிள் சொல்லுது, அது பாருங்க, அவர் இடிப்பதற்கான வைராக்கியம் உடையவர் அல்ல, இடிஞ்சு போனதை எடுத்து கட்டுறதுல வைராக்கியம் கட்டுறார். அவரோட வைராக்கியம் ஒரு பாசிட்டிவ் சென்ஸில் வேலை பார்க்குது. நான் இந்த பேசிக்கிட்டு இருக்க இந்த வைராக்கியம்ன்றது பாசிட்டிவ் ஒரு மேனரில் தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். தேவன் என் மேலே வைராக்கியமாக இருக்கார். என்ன வைராக்கியம்னா, எப்படினாலும் என்னை எழுத்து கட்டுறதுக்கு அவர் வைராக்கியமாக இருக்கிறார். என் மேலே ஒரு வைராக்கியமாக இருக்கிறார், உங்கள் மேலே வைராக்கியமாக இருக்கிறார்.
இடிந்து போன விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுத்து கட்டுவேன், என்னுடைய வைராக்கியம் அதை செய்யும். அப்ப வைராக்கியம் எல்லாம் சிலுவைக்கு பின்பாக பாசிட்டிவான வேலையை செய்யுது. இன்றைக்கு நம்ம அதை பார்க்க போறோம். தொடர்ந்து 3வது வாரமாக இந்த தேவனுடைய வைராக்கியம் இயேசு என்கிற தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். ஆமென் சொல்லுவோம். பிதாவுக்கு ஒரு வைராக்கியம் இருந்துச்சான். அந்த வைராக்கியம் தான் யாரு? இயேசு என்கிற தலைப்பிலே நான் இன்றைக்கு பேச விரும்புகிறேன். வாசிப்போம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். பாருங்க, ஒரு அழகான வசனம். நம்ம எத்தனையோ தடவை வாசித்துருக்கிறோம். கிறிஸ்மஸில் எத்தனையோ கேரல் ரவுண்டில் பேசியிருக்கிறோம். நம்மளுடைய மிகப்பெரிய மிஸ்டேக் என்னென்னா, ஒரு வசனத்தை பிடிச்சிருச்சுன்னா மேலே எங்கேயும் என்ன செய்ய மாட்டோம்? வாசிக்க மாட்டோம். ஏன்னா அந்த வசனம் நம்மளுக்கு கவனத்தை ஃபுல்லாக என்ன செஞ்சிடும்? ஈர்த்துரும். நிறைய இடங்களில் சொல்லுவேன், நேற்று உங்களை பார்த்தேன், நீங்கள் என்ன பார்க்கல. ஆமாம், கவனிக்கலன்னு. அப்படின்னா என்ன, பக்கத்தில் நம்மளோட அழகாக ஏதோ ஒரு பொண்ணு கிராஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அவன் அங்கிட்டு பார்த்தேன், நம்மளை பார்க்காம விட்டான். என்ன பாரு, இந்த வசனம் ஈர்த்துருச்சு, கவன ஈர்ப்பு. என்ன வசனம்? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய சமாதான பிரபு, நித்திய பிதா. சொல்லிட்டு கீழே சொல்றாரு, கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும்ன்றார். கைத்தட்டுங்க ஒரு அவருக்கு. இயேசுவை பூமிக்கு அனுப்புனது என்ன தெரியுமா? சொல்லுங்க, கையை தட்டு. தாம் பிள்ளைய பூமிக்கு அனுப்புனதே ஒரு வைராக்கியத்தில் அனுப்புனாரு. அதைத்தான் இன்னைக்கு நான் பேச போறேன். அந்த வசனத்துக்கு கீழே என்ன இருக்கு? வாசிமா. தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும். இங்க பாருங்க, தாவீதின் வாசிங்க, தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் உன்னுடைய ஜெபம் இதை செய்யும். அப்படி முடிக்கல, என் வைராக்கியம் இதை செய்யும். கையத்தட்டே. கடைசி வசந்த வாசிமா. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். உன் தியாகம் இதை செய்யும் என்பதல்ல, உன்னுடைய டிசிப்ளின் இதை செய்யும் என்பதல்ல, உன் திறமை இதை செய்யும் என்பதல்ல, உன் சுய சக்தியும் சுய பக்தியும் இதை செய்யும் என்று வேதம் சொல்லவில்லை. என் வைராக்கியம் இதை செய்யும். தாவீதை எடுத்து கட்டுவேன். அவன் கூடாரம் இடிஞ்சு போயிருக்கு. ஆமா, தாவீதின் கூடாரம் இடிஞ்சு போயிருக்கு. ஆனா நான் அதை எடுத்து கட்டுவேன். அவன் கள்ளனானாலும் என் பிள்ளடா. சார், என்ன சார் சொல்றீங்க? எடுத்து கட்டுவேன். உன் ஜெபமும் உன் உபவாசமும் இதை செய்யும் அல்ல, என் வைராக்கியம் இதை செய்யும். The zeal of the Almighty will accomplish. அழகா இருக்கு ஆங்கிலத்தில், என் வைராக்கியம் அதை செய்து முடிக்கும். வைராக்கியம் என்ன சொல்லுங்க? ஏதோ பாதி வரைக்கும் வந்துட்டு போறது இல்லை, முடிச்சிரும் மேட்ரை. அந்த வைராக்கியம் உங்க மேல என் மேல வச்சிருக்காருல்ல, உங்களுக்கு எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அறகுறையா முடியுமா? அவர் வைராக்கியம் அக்கம்ப்ளீஷ். ஆமென். அக்கம்ப்ளீஷ் பண்ணுமா வைராக்கியம். அவர் வைராக்கியம் அதை செய்து முடிக்கும். பயப்படாதீங்க, சொல்லிட்டார்ல, முடிச்சிருவார். ஆமென், முடிச்சிருவாராம். வைராக்கியம் முடிக்குமா? உங்களை எந்த உயரத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கணுமோ அந்த உயரத்தில் உட்கார வைப்பார். என்ன தேவன் பாருங்க, தாவீதுடைய சிங்காசனத்தை மறுபடியும் எடுத்து கட்டுவாராம். தாவீது பழைய ஏற்பாட்டிலே மிகப்பெரிய ஒரு நல்ல மனுஷன். அவன் செஞ்சதையெல்லாம் ஓப்பனா பிரிண்ட் அடிச்சு வெளியே அனுப்பிச்சிட்டார் கர்த்தர். அவன் சொல்லியிருக்கான், ரொம்ப கேவலப்படுத்திட்டீங்க, மாடியில் இன்னும் குளிக்கிற பார்த்தலாமா நீங்க வந்து வைக்கணும். தேவன் சொன்னார், விட்றா,
அது பாட்டுக்கு போகட்டும். இல்லை இருந்தாலும் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது. அது எப்படி போனாலும் ஒன்றை நான் எங்கே வைக்கணும்னு நினைக்கிறேனோ, ஓட்டு உனக்கு தாண்டா விழுகும். அதாங்க ஆச்சரியம். அவனை வில்லனா காட்டிட்டு கடைசியில் அவன் தான் ஹீரோன்ட்டார். இந்த இந்த இயேசு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா பொய் சொல்ல மாட்டீங்க. நீங்கள் தைரியமாக உண்மை பேசுவீங்க. ஆமாம், ஏன்னா நான் என்ன பேசினாலும் உனக்கு ஓட்டு எங்கே போட வைக்கணும் இருதயத்தில் வேலை பார்க்க போகிறது. கையத்தட்டு. எந்த தாவீதை பற்றி பைபிளில் இவ்வளோ ஓப்பனாக பிரிண்ட் அடித்து உலகம் ஃபுல்லாக கொடுத்தாலும் அம்பிட்டு பேர் என்ன படத்தான் பாடுறாங்க, தாவீதை போல அப்படின்றாங்க. பிசாசு பார்க்குறாங்க, இன்னும் திருந்த மாட்டீங்களாடா, அவன் பின்னாடியே தாழ்றா போறீங்க. என்ன சார், அவர் மேலே ஒரு கிருபை இருக்குது சார், கையத்துக்கு சார் சொல்கிறார். பாரு, அவன் அவ்வளோ பண்ண பிறகு தாவீதை போலன்றாங்க. என்ன ஆண்டவர், என்ன அதான்டா கிருபைன்றார், இதுதான்டா கிருபைன்ன மாதிரி. இந்த கிரேஸ் பரிசேயர்களால் டைஜஸ்ட் பண்ண முடியல. அவர் சொல்றாரு, தாவீதோட சிங்காசனத்தை நான் எடுத்து கட்டுவேன், என் வைராக்கியம் அதை செய்யும். யோசேப்பை பற்றி பேசியிருந்தால் யோசேப்பின் பரிசுத்தம் அதை செய்யும் சொல்லலாம். சாமுவேலை பற்றி பேசியிருந்தால் சாமுவேலின் கீழ்ப்படிதல் அதை செய்யும் சொல்லலாம். தாவீதை பற்றி பேசுறப்ப அவனை தூக்கி எது முடிக்கும்னு சொல்றதுக்கு தாவீதிட்ட என்ன ஒண்ணுமே இல்லை. யோசேப்பிட்ட பரிசுத்தம் இருந்துச்சு, சாமுவேல்கிட்ட கீழ்ப்படுதல் இருந்துச்சு, சிம்சோன்கிட்ட பலம் இருந்துச்சு, ஒவ்வொருத்தனுக்கு என்னமோ இருந்துச்சு, அதெல்லாம் செய்யும். ஆனால் தாவீதுக்கு என் வைராக்கியம் செய்யண்டாங்க. கையை தட்டுங்க சார் நல்லா. ஆமென். நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், நான் உயர்த்தப்படுவேன், நான் மேன்மைப்படுத்தப்படுவேன். எது செய்யும்? கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும். அவ்வளவு போதும். அப்படியே ஆமென் போட்டுட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதான். இதுக்கு மேல ஒண்ணு கேட்கறதுக்கு. ஆமா, இது போதும்ன்றேன். என்னை ஆசீர்வதிப்பதற்கு, என்னை உயர்த்துவதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லாவிட்டாலும் என்னை உயர்த்துவதற்கு அவரிடத்தில் வைராக்கியம் இருக்கிறது. அந்த வைராக்கியம் இதை செய்யும். வைராக்கியம் என்ன தெரியுமா? ஒருத்தன் அவுட்ஸ்டாண்டிங்கா காட்டணும்னு நினைச்சிட்டா அதுக்கு பக்கத்துல அவனை மாதிரி யாரையும் அவனை மாதிரி இருக்க விடாது வைராக்கியம். புரியுதா? எப்படின்னா, மோசே ப்ராஃபஸி சொல்றான், அது அப்படியே யோசுவா என்ன செய்யறான், ரசிக்கிறான். சார், எங்க தலைவர் டே, எங்க தலைவர் பாடுறா, இப்படி ப்ராஃபஸி சொல்றாரு, எங்க தலைவர் பாடுறா. அதனால தான் யோசுவா தூக்குடான்னாரு கருத்து. என்ன இந்த கோட்டை போட்டு வந்துட்டியா, வலம்பல் தாங்கலையா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அண்ணே சொல்லுங்கண்ணே, என்னண்ணே, தூக்கிடுவார் வெளியே. ஆனா இவன் ரசிக்கிறான், தலைவனை ரசிக்கிறான். சா, நாங்களாம் எங்கள் லீட்ரு அப்படி ஒரு ஷர்ட்டு ஒரு கேஷுவல் தான் போடுவார், போட்டு இன் பண்ணா சா என்னம்மா நிற்கிறார் பாரு எங்கள் தலைவர். கர்த்தர் சாட்சி, இங்கேருந்து நான் போய் சொல்லக்கூடாதுங்க, ரசிச்சிருக்கிறேன். அப்படி தான் யோசுவா ரசிக்கிறான். எங்கள் தலைவர் ப்ராஃபஸி சொல்கிறார், எங்கள் தலைவர் சொன்னால் அப்படியே நடக்கும். யான் திடீர்னு சொன்னார், ஒரு 70 பேர் மேரில் என்னுடைய ஆவியை நான் வைக்க விரும்புகிறேன். ஒன்று பார்க்குறான், சரி தலைவர் 70 பேர் வைக்கிறேன். ஒரு 68 பேர் வந்துட்டாங்க, 2 பேர் என்ன செய்யலை, வரலை. அவன் அப்போ தான் வீட்டில் இருந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கான், அவனும் ரெடி ஆகலை. ஜஸ்டின்லாம் வருவாங்க போல் அந்த 2 பேர். இந்த 68 பேர் மேலே கையை வச்சோடனே எல்லாம் ப்ராஃபஸி சொல்கிறாங்க. உடனே அவனுக்கு சந்தோஷம்ப்பா, தலைவர் எவன் மேலெல்லாம் கையை வைக்கிறாரோ அவன்லாம் ப்ராஃபஸி சொல்கிறாங்க, அவன்லாம் ப்ராஃபஸி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த 2 பேர் வீட்டில் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவர்களையும் கர்த்தர் நிரப்பிட்டார். நிரப்பினா அவன் ஓரா பாக்கா பாபா பாட்டு அவன் ப்ராஃபஸி சொல்கிறான். சொன்ன உடனே நேராக பண்ணிக்கிறான், யோசுவா நிறுத்து 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 நிறுத்து, அன்னை தலையில் கை வைக்காம நீ எதுவும் சொல்லக்கூடாது, நிறுத்தினோடனே மோசேட்டு இந்த மேட்ரு போயிடுச்சு. நேரம் இங்கே வரான், நிறுத்துன்னு சொல்லலை. மோசேட்டு, ஐயா 2 பேர் பாளையத்தில் வெளியிலேருந்து ப்ராஃபஸி சொல்கிறாங்க, அவங்கள நிறுத்துங்க, நீங்கள் தான் அவங்கள பார்த்துக்கு பேப்ப அப்படின்னு பேசணுன்னே மோசே சொல்கிறான், நீ எனக்காக வைராக்கியம் காட்டுகிறாயோ, நீ எனக்காக வைராக்கியம் காட்டுகிறாயோ. வைராக்கியம்னா என்ன? என் தலைவர்னா என் தலைவர் மட்டும்தான் நிற்கணும் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சானா அதுக்கு பேர் என்ன? அப்படிதான் கர்த்தர் சொல்றாரு, என் பிள்ளைனா என் பிள்ளை தான்டா. 1000 டூப்ளிகேட் வந்தாலும்
என் பிள்ளை தான் யூனிக்கு. அந்த இடத்துல தேவன் நிற்கும் போது அதுக்கு பேர் தான் வைராக்கியம். உங்களை எப்பவுமே யூனிக்காவே மெயின்டைன் பண்ணுவார். நீங்க எது செஞ்சாலும் அதுல ஒரு அழகு இருக்கும். நீங்க எது செஞ்சாலும் அதுல ஒரு திறம், அதுல வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கா ஒன்று நிற்கும். அது என்னன்னா கடவுளோட வைராக்கியம் அர்த்தம். நான் சில நேரம் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நானும் வயசான பிறகு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே டைல்யூட் ஆயிரும், கடைசி வரை உச்சத்திலாண்டார் பண்ணி எது செய்யும், என் வைராக்கியம் அதே செய்யும். பயப்படாதீர்கள், நரை மயிர் வரும்போது என்னை கைவிடாதிரும் சொன்னான் தாவீது. முதிர் வயது வரும்போது என்னை கைவிடாதிரும், பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாதிரும்னா கர்த்தர் சொன்ன என் வைராக்கியம் அதை செய்யும். கடைசியா சொன்னா, நான் சாகுற வரைக்கும் தீர்க்க தரிசனம் சொன்னேன், இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் என்னை கொண்டு பேசினார்னா. மெயின் ஆக்டரா வாழ்க்கையை தொடங்கி அப்படியே சைடு ரோல் அப்பா அம்மா ரோல்லாம் எடுக்கல, கடைசி வரை ஹீரோ தான். இல்லையா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சுட்டா சொல்லுங்க, ஹீரோவாகி அப்புறம் அப்பா ரோல் எடுத்து அப்புறம் தாத்தா ரோல் எடுத்து அப்படிலாம் உங்கள் லைஃப் முடியாது. கடைசி வரைக்கும் ஹீரோவா. அது வைராக்கியம்னா என்னன்னா, யார் மேல இருக்குதோ அவங்கள தனியாவே வச்சிருக்கும். நண்புக்குரியவர்களே, வைராக்கியம் என்ன செய்யும்னா அந்த ஆளை எப்பவுமே ரசிச்சுக்கிட்டு இருக்கும். கர்த்தர் உங்க மேல என் மேல ஒரு வைராக்கியம் வச்சிருக்கிறார். You will be a unique person, evergreen person forever. எப்பவுமே நீங்க அவருக்கு நீங்க தான். இல்லையா சொல்லுங்க. காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், ஆனால் தேவன் உங்கள் பேர் வைத்திருக்கிற அன்பும் திட்டங்களும் மாறவே மாறாது. ஹல்லேலூயா. அதான் பிரதர் டிஜிஎஸ் தினகரனுடைய மெசேஜஸ் நான் கேட்டிருக்கிறேன். அவர் எங்கேருந்து எந்த காலத்தில் தொடங்கியிருக்காருன்னா, எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் ஊழியம் தொடங்கிட்டார். எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் ஊழியத்தை தொடங்கி ரஜினி கமல் காலத்தில் ஊழியத்துக்கு ஹைக்குக்கு போய் அடுத்து விஜய் அஜித் வரைக்கும் வந்துட்டார். சமீபத்தில் இறந்தார். ஆனால் செக்குலர் வேர்ல்டில் 3 ஜெனரேஷன் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் இந்த ஒரே ஆள் அடித்து நின்றுக்கிட்டே இருக்கிறார். நான் கம்பேர் பண்ணுறேன். ஏன்னா அங்கே இருக்கிற அவன் அவுட் ஆனா அடுத்து இவங்க அவுட் ஆனாங்க, எல்லாம் டம்மி ஆகிட்டாங்க, ஃப்ளாஷ் இது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிட்டாங்க. ஆனால் இவர் ஒவ்வொரு ஜெனரேஷன் தாண்ட பவரு கூடுது. நான் சொன்னார், உன் வருஷங்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? 30 வயசு இருக்கிறவனுக்கு 30 வருஷம் பலமாக இருப்பார் சார். 50 வயசுனா குறைஞ்சிடும் சார் நீங்கள் சொல்கிறீங்களே. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, 30க்கு 30% பலன் இருந்தா 50க்கு 50% பலன் இருக்குன்றார். வைரம் பாஞ்ச கட்டையாது அப்படி சொல்லுங்க வயசானாலாம். ஆமென். கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும். இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் சொல்லுகிற விஷயம் என்றால், இயேசு கிறிஸ்து தேவனுடைய வைராக்கியம். அந்த வசனத்தை வாசிப்போம். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். வைராக்கியம் இதை செய்யும். எதை செய்யுமா? அந்த 6ஆம் வசனத்தை வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஆமென். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆமென். கர்த்தத்துவம் இங்க பாருங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், உனக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அதுக்கு கீழே சொல்றாரு, என் வைராக்கியம் இவரை வச்சு இதையெல்லாம் செய்யும். அப்ப இயேசு கிறிஸ்து பிதாவின் வைராக்கியம். நீங்கள் பிதாவின் வைராக்கியத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர்தான் பிதாவின் வைராக்கியம். பிதாவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, என்னன்னா அத்தனை பேர் வியாதியை சுகமாக்கணும். இயேசு அனுப்பி அவரை தொட்ட யாவரையும் சுகப்படுத்தினார். பிதாவின் வைராக்கியம். இயேசுதான் பிதாவோட வைராக்கியம் என்பதை குறித்து உங்கள் மத்தியில் நான் பேசுகிறேன். 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே மனுக்குலம் வீழ்ச்சிக்குள் கடந்து செல்கிறது. பிசாசு ஒரு மிகப்பெரிய சதியை தீட்டி, ஒரு திட்டத்தை தீட்டி, அந்த சதி திட்டத்தின் கீழே மனுக்குலம் முழுவதையும் வீழ்ச்சிக்குள். ஆதாம் ஒருத்தனை ஏமாத்தி, என்ன சொல்லுங்க, ஆதாம் ஒருத்தனை ஏமாத்தினா என்ன? பொய் சொல்லி.
நீங்கள் 50,000 கொடுங்க உங்களுக்கு 10 லட்ச ரூபா தரேன் அப்படின்னு பொய் சொல்வது போல, பொய் சொல்லி உண்மை சொல்லி ஏமாத்தியிருந்தா விட்டுருப்பாரு. பொய் சொல்லி அவனை ஏமாற்றி அவனிடத்திலிருந்து ஆளுகையை பறித்து ஆதாம் ஒருவனை பாவத்திற்குள்ளாக்கினதனால் ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் பாவத்துக்குள்ளாக்கிட்டான். இதுக்கு பேர் தான் மிகப்பெரிய சதி. ஆதாமை தாண்டி காயினம் பாவத்துக்குள்ளாக்கி இருந்தா கூட, ஆதாம் இன்னொரு பிள்ளை பெற்றிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த சந்ததியெல்லாம் பாவம் இல்லாத சந்ததியாக இருக்கும். அவன் தெளிவாக சரியான நேரத்தில் வந்துட்டான். ஆதாமை விட்டுட்டோம்னா குழந்தை பிறந்துருச்சுன்னா முடிஞ்சிச்சு, அது பாவம் இல்லாத சந்ததியாயிரும். அப்புறம் அவங்களுக்கு வேற ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கணும். அதனால சரியான நேரம், சரியான நேரத்தில் உள்ள என்றாயி ஆதாம பாவத்துக்குள்ளாக்கணும். ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் பாவத்துக்குள்ளாக்கின போது கர்த்தர் பார்க்குறாரு, பொய் சொல்லி என் பிள்ளையை ஏமாத்திட்ட, இதை சாப்பிட்டா நீ சாக மாட்டடா. எவ்வளவு பெரிய பொய்! ஆனால் சாப்பிட்டா நீ சாவன்னாரு. அவன் சொன்ன சாக மாட்ட. இது ஒரு நேர்மையான ஒரு போட்டியிலே பிசாசு ஜெயித்ததல்ல. ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணி, ஒரு ஏமாற்றி, வஞ்சகித்து ஆதாம்கிட்ட இருந்து வாங்கிட்டான். அப்பதான் கர்த்தருக்குள்ள அந்த வைராக்கியம் எந்திரிக்குது. என் பிள்ளை நீ ஏமாத்தி ஒரு மிகப்பெரிய சதி திட்டத்தை தீட்டி ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் நீ எங்க செஞ்சிட்ட? பாவத்துக்குள்ள கொண்டு வந்துட்ட. ஒண்ணுமே செய்யாம அவனை பாவத்துக்குள்ளாக்கிட்ட. இப்பதான் பிசாசை பார்த்து அவர் சொல்றாரு, அவர் உன் தலையை நசுக்குவார். இந்த வார்த்தை வாக்குத்தத்தம் அல்ல. வாக்குத்தத்தம் என்றால் ஆதாம்கிட்ட பேசியிருக்கணும். இது வாக்குத்தத்தம் அல்ல, இது சபதம். கைத்தட்டுங்கள் அவருக்கு. இது சபதம். ராமன் சொல்லுங்க அவருக்கு. ஆமென். இது ஒரு சபதம். அவரு இங்க நல்லா கவனிங்க, எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க உங்கள் நண்பர்களிடத்தில் சொன்னால் அதற்கு பேர் என்னது? வாக்குத்தத்தம். ஆனா உங்க எதிரிட்ட பேசினா அவர் சொன்னார் அவர். அப்ப ஆசீர்வாதம் என்ன, வாக்குத்தத்தம் என்ன? சகலத்தை ஆண்டு கொள்ளுங்கள் பிள்ளைகிட்ட சொன்னார், அது வாக்குத்தத்தம். இவனை பார்த்து பேசினது என்னன்னா, உன் தலையை அவர் நசுக்குவார். நான் நசுக்க மாட்டேன்டா, அவர் வருவார். என் வைராக்கியம் அதை செய்யும். அங்கே தேவன் பிசாசுக்கு எதிராய் வைராக்கியம் கொண்டார். உன் தலையை நான் என்ன செய்வேன்? தலை என்றால் திட்டம், தலை என்பது அறிவு. உன் அறிவு, உன் திட்டத்தை எல்லாம் அவர் வந்து காலி பண்ணுவார். அதைத்தான் ஏசாயா சொல்றான், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கீழே எழுதுறான், கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. இப்பதான் வந்து பாருங்க, நான் மேட்ருக்கு வரேன். ஒரு மிகப்பெரிய சதியை அவன் சொல்லி, அவன் சொன்ன மாதிரியே பூமி முழுவதையும் ஆளுகை செய்வீர்கள் இயேசு சொன்னாரு. பிதாவாகிய தேவன் சொல்லி எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறாரு. 3 அதிகாரத்தில் வந்து இவர் சொன்ன எல்லாத்தையுமே என்ன செஞ்சிட்டான்? காலி பண்ணிட்டான். நீங்க ஆளுவ, சூரியன் ஆளுவ, சந்திரன் ஆளுவ, கடல் ஆளுவ எல்லாம் சொல்லி முடிக்கிறாரு. அவன் வந்து ஒன்றும் ஆள முடியாது. பழத்தை கொடுத்து எல்லாத்தையும் வாங்கினோன்னு எவ்ரிதிங் வாஸ் கொலாப்ஸ்டு. கர்த்தர் சொன்னார், எதுவும் கொலாப்ஸ் ஆகாது. நான் என்ன சொன்னேனோ, என் பிள்ளை எப்படி ஆளுவார்கள்னு சொன்னேனோ அதே மாதிரி மறுபடியும் என் பிள்ளைகளை வைத்து இந்த பூமியை நான் ஆளுகை செய்வேன். என் வைராக்கி அதை செய்யும். என் குமாரனை அனுப்பி நான் அதை செய்து முடிப்பேன். அடுத்த அதிகாரத்தில், அதே அதிகாரத்தில் அவர் வராரு. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? பாவத்தில் விழுந்துட்டான் மனுஷன். அந்த அன்பு தேடி வருது. நீ எங்கே இருக்கிற? தேவன் அவன் மேலே கோமாகலை. கோமா இருந்தால் ஒரு ஆள் அனுப்பி வெளியே அனுப்பிச்சி விட்டுருப்பாரு வராமலே. ஆனால் வந்து தேடுறார், எங்கே இருக்கிறாய்? ஏன்? விழுந்து போன மனிதன் அன்பை வந்து ரிசீவ் பண்ண முடியாது என்பதை காட்டுவதற்காக அவர் வருகிறார். அவன் சொல்கிறான், நான் ஒளிஞ்சிருக்கிறேன். எதுக்குப்பா ஒளிஞ்சிருக்கிற? எப்போவுமே நீ ஓடி தானே வருவ. அதே அன்பு இப்பவும் இருக்கு, அப்பவும் இருக்கு, இப்பவும் இருக்கு. ஆனால் இவன் அந்த அன்பை பார்த்து பயப்படுறான். என் அன்புக்குரியவர்களே, ஏன் நான் பாவம் அவனுக்குள்ளே வந்துருச்சு. பிசாசு சிரிக்கிறான். நீ எவ்வளவு அன்பை காமிச்சாலும் அவன் உங்களை பார்த்தா பயப்படதாங்க செய்வான். நீ இவர் கட்டுப்பிடிக்க வந்தால் கூட அவன் பயப்படுறான். ஏன்னா எல்லாமே என்ன ஆயிடுச்சு? சிஸ்டமே ஹேங் ஆயிடுச்சு. அவன் தகப்பனே எதிரியா பார்க்குறான். இப்போ தேவனுக்கு மனிதனை இணைப்பதற்கு மனிதன் சொன்ன தகுதி இல்லாதவன். ஆகவே உங்கள் அன்பை நான் பெறுவதற்கு நான் தகுதியற்றவன் என்கிற இடத்துக்கு வருகிறான்.
சில நேரங்களில் ஃபாரின்லேருந்து சில ஏதாச்சும் நீங்கள் டிவைஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு வரும்போது அது டைரக்ட் கரண்ட்டில் ஒர்க் ஆகும். இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஏசி, அங்கே வந்து டிசி. ஏசியில் வந்து அது என்ன செய்யாது, ஒர்க் ஆகாது, சிஸ்டம் ரெடியாயிரும். ஆனால் தாராளமான கரண்ட்டை கொடுக்கறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ரெடியாக இருக்குது. ஆனால் அது வந்து என்னவாக தான் இருக்கும், டிசியில் ஒர்க் ஆகிறதா இருந்தால் உடனே அங்கே என்ன தேவைப்படுகிறது, ஒரு கன்வெர்ட்டர் தேவைப்படுது. தாராளமான கரண்ட் இருந்தாலும் இந்த சிஸ்டத்தில் நேராக கொடுத்தீங்கன்னா அடி ஆயிரும். அப்படி தான் தேவன்கிட்ட ஏராளமான அன்பு இருந்தாலும் மனுஷனை ரிசீவ் பண்ண முடியல, அடி ஆயிரும். ஏன்னா இவன் டிசியில் இருக்கான், அவர் ஏசியில் இருக்கிறாரு. இப்போ இடையில ஒரு அடாப்டர் தேவைப்படுது, கையை தட்டுனதாக இருக்கு. இந்த அடாப்டர் என்ன செய்யுது, இந்த ஏசியை டிசியாக மாற்றி கொடுக்குது. இந்த அடாப்டர் ரெண்டு பக்கமும் கை கோர்க்குது, இந்த கன்வெர்ட்டர் ரெண்டு பக்கம் கை கோர்க்குது. இந்த பக்கம் ஏசியை வாங்குது, இந்த பக்கம் டிசி ஆக்குது. அப்படியே தேவனுடைய அன்பு மனிதன் பெற முடியாமல் திணறிய போது இடையிலே கன்வெர்ட்டராக தேவ கிருபை கடந்து வருகிறது. இந்த கிருபை என்ன செய்து பிதாவோட அன்பை வாங்கி அப்படியே கன்வெர்ட் பண்ணி